ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா நம்ம இன்ஜினியரிங் இருக்கிற டாப் 10 காலேஜ் சீரிஸை போட்டுக்கிட்டு இருக்கோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லையுமே இருக்கிற பெஸ்ட் நர்சிங் காலேஜஸ் பற்றின வீடியோஸ் தான் போட போகிறோம். இது பார்த்தீங்கன்னா இந்த டாப் 10 சீரிஸ் மாதிரிலாம் கிடையாது. ஜென்ரலாக என்னென்ன காலேஜ் பெஸ்ட் காலேஜஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் நம்ம பேசியிருக்கோம். ஸோ இதில் பார்த்தோம்னா சிக்ஸாவோட ரேட்டிங் என்னவா இருக்குது, காலேஜ் டேவோட ரேட்டிங் என்னவா இருக்குது, இந்த காலேஜோட லொக்கேஷன் எங்கே இருக்குது, அது மட்டும் இல்லாமல் எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்ட இயர் என்ன அப்படின்றத பற்றி ஜென்ரலாக தான் சொல்கிறோம். ஸோ இது வந்து ஒரு டாப் 10 சீரிஸ் கிடையாது. என்னென்ன காலேஜஸ் சென்னை, என்னென்ன காலேஜஸ் கோயம்புத்தூர், அந்த மாதிரி தான் வீடியோ மேக் பண்ணியிருக்கோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற டாப் மோஸ்ட் காலேஜஸ் பற்றின ரிவ்யூஸை கொடுத்துக்கிட்டு இருக்கோம். மறக்காம நம்ம சேனலில் இருக்கிற வீடியோ செக் பண்ணி பாருங்க. அப்படி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சப்போர்ட் பண்ணிருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தோம்னா டாப் 10 நர்சிங் காலேஜ் திருச்சியை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ திருச்சியில் இருக்கிற டாப் 10 நர்சிங் காலேஜ் என்ன அப்படின்றத பற்றி பார்க்கலாம். இதில் ஃபர்ஸ்ட் பிளேஸ் இருக்கிற காலேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தனலட்சுமி சீனிவாசன் யூனிவர்சிட்டி தான். இந்த காலேஜ் எங்கே லொக்கேட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா சமயபுரத்தில். ஸோ இந்த காலேஜ் எந்த வருஷம் எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோம்னா 2019. ஸோ இந்த காலேஜோட 6 ரேட்டிங் என்னவா இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா 5க்கு 3.8 இருக்குது. காலேஜ் ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 5க்கு 4.1 இருக்குது. அடுத்தது செகண்ட் பிளேஸ்ல இருக்கிற காலேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா திருச்சி எஸ்ஆர்எம் மெடிக்கல் காலேஜ். இந்த காலேஜ் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா இருங்கலூரில். இந்த காலேஜ் எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்ட இயர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 2008. இந்த காலேஜோட 6 ரேட்டிங் என்னவா இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா 5க்கு 4.8 இருக்குது. காலேஜ் ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 5க்கு 3.3 இருக்கு. அடுத்ததா தேர்ட் பிளேஸ் இருக்கிற காலேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கேஏபி விஸ்வநாதன் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் தான். ஸோ இந்த காலேஜ் எங்கே லொக்கேட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா திருச்சியில் இருக்கிற கலெக்டர் ஆஃபீஸ் பக்கத்தில் தான் லொக்கேட் ஆயிருக்கு. இந்த காலேஜ் எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்ட இயர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 1997. ஸோ இந்த காலேஜோட 6 ரேட்டிங் என்னவா இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 5க்கு 4.7 இருக்கு. காலேஜ் ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 5க்கு 3.7 இருக்கு. அடுத்ததான் ஃபோர்த் பிளேஸ் இருக்கிற காலேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மேம் காலேஜ் ஆஃப் நர்சிங் தான். ஸோ இந்த காலேஜ் எங்கே லொக்கேட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா சிறுகனூர்ல லொக்கேட் ஆயிருக்கு. ஸோ இந்த காலேஜ் எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்ட இயர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 2011. இந்த காலேஜோட 6 ரேட்டிங் என்னவா இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 5க்கு 4.3 இருக்கு. காலேஜ் ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 5க்கு 3.9 இருக்கு. அடுத்ததான் ஃபிஃப்த் பிளேஸ் இருக்கிற காலேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்திரா காலேஜ் ஆஃப் நர்சிங் தான். ஸோ இந்த காலேஜ் எங்கே லொக்கேட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா மணச்சநல்லூர்ல லொக்கேட் ஆயிருக்கு. இந்த காலேஜ் எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்ட இயர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 2008 தான். ஸோ இந்த காலேஜோட 6 ரேட்டிங் என்னவா இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 5க்கு 4.1 இருக்கு. காலேஜ் ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 5க்கு 4.4 இருக்கு. அடுத்ததான் சிக்ஸ்த் பிளேஸ் இருக்கிற காலேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நேரு காலேஜ் ஆஃப் நர்சிங். ஸோ இந்த காலேஜ் பார்த்தீங்கன்னா எங்கே லொக்கேட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஐநாவளத்தூர்ல லொக்கேட் ஆயிருக்கு. இந்த காலேஜ் எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்ட இயர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 2007. இந்த காலேஜோட 6 ரேட்டிங் என்னவா இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 5க்கு 3.2 இருக்கு. காலேஜ் ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 5க்கு 3.5 இருக்கு. அடுத்ததான் செவன்த் பிளேஸ் இருக்கிற காலேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்ரீ மூகாம்பிகை காலேஜ் ஆஃப் நர்சிங் தான். ஸோ இந்த காலேஜ் திருச்சியில் லொக்கேட் ஆயிருக்கு. இந்த காலேஜ் எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்ட இயர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 2001. ஸோ இந்த காலேஜோட 6 ரேட்டிங் என்னவா இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா 5க்கு 3.5 இருக்குது. காலேஜ் ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 5க்கு 3.7 இருக்குது. அடுத்ததாக 8th பிளேஸ் இருக்கிற காலேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஜேபி ஸ்கூல் ஆஃப் நர்சிங். ஸோ இந்த காலேஜ் திருவெள்ளரை அப்படின்ற பிளேஸ்ல லொக்கேட் ஆயிருக்கு. இந்த காலேஜ் 2014 எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ இந்த காலேஜோட 6 ரேட்டிங் என்னவா இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா 5க்கு 3 இருக்குது. காலேஜ் ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 5க்கு 3.1 இருக்குது. அடுத்ததான் 9th பிளேஸ் இருக்கிற காலேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆர்எஸ்கே ஸ்கூல் ஆஃப் நர்சிங் தான். இந்த காலேஜ் எங்கே லொக்கேட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஈஸ்ட் சிந்தாமணி அப்படின்ற ஊரில் தான் லொக்கேட் ஆயிருக்கு. ஸோ இந்த காலேஜ் எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்ட இயர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 2008. ஸோ இந்த காலேஜோட 6 ரேட்டிங் என்னவா இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா 5க்கு 4 இருக்குது. காலேஜ் ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 5க்கு 3.8 இருக்குது. அடுத்ததா 10th பிளேஸ் இருக்கிற காலேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஜேஜே காலேஜ் ஆஃப் நர்சிங் தான். ஸோ இந்த காலேஜ் எங்கே லொக்கேட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா அம்மாப்பேட்டையில். ஸோ இந்த காலேஜோட 6 ரேட்டிங் என்னவா இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 5க்கு 3.5 இருக்கு. காலேஜ் ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 5க்கு 3.7 இருக்கு. ஸோ இந்த வீடியோ பார்க்கும்போது டாப் 10 நர்சிங் காலேஜின் திருச்சி பற்றின ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். ஸோ இதை தாண்டி தமிழ்நாட்டில் இருக்கிற எந்த ஒரு காலேஜ் பற்றின டவுட்டாக இருந்தாலுமே சரி, கண்டிப்பாக ஸ்க்ரீனில் தெரிய நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. நாம பார்த்தோம்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்காக ஃப்ரீ எஜுகேஷனல் கைடன்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கேன் நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச 12th படிக்கிற பசங்க யாராச்சும் இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.